காங்கிரஸை வேரோடி மண்ணோடும் அழிச்சு தீர்றது தான் என்னோட வேலை. இந்த காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசினவர் திரும்ப எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, இணையதளங்கள் இருக்குது. ராகுல் காந்திக்கு ஒரு சின்ன நகக்கீரல் விழுந்துருச்சு, நகத்தில் ஒரு சின்ன ஒரு முடி விழுந்துட்டா கூட முதல்ல தமிழ்நாட்டில் வருத்தப்படுற ஒரு மாமனிதர் நம்ம ஆள் தான். ஈழப்போர் விவகாரத்தில் கண்ணாடி வீரியன்களோடும் கட்டு வீரியன்களோடும் அப்படின்னு அரசியல் பேசுவார். கண்ணாடி வீரியன் யாரு, கட்டு வீரியன் யாருன்னு யாரை சொன்னார், எந்த கூட்டணியில் இருந்தார் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அரசியல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உழைக்கிறதுன்னு வேற தலைவர்கள் இல்லை, அவங்கள வச்சு மஞ்சள் குளிச்சு ஏமாத்துறதுக்கு இருக்கா. அதனாலே திருமாவளவனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்போ திருமாவை தனிச்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 2 சீட்டு 3 சீட்டு கூட்டி நிற்கிறாங்க. ஆனால் திரும்ப அவர்களை பற்றி எந்த பொது மேடையிலையாவது எந்த ஒரு இடத்துலையாவது பொது இடங்கள்லையாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க திட்டிருப்பாங்களா? திட்டா கட்சியில் வச்சிருப்பாரா சீமானண்ணன்? வச்சிருப்பாரா? புடுங்க போறியான்னு கேட்டாருன்னா சிலவற்றை புடுங்கிறதுக்காக தான் இருக்கிறோம்னு சொல்றேன். 1,00,000 சம்பளம் வாங்குற எம்எல்ஏ வேலை கடந்த பேட்டியோட சொல்லியிருந்தா 1,00,000 சம்பளம். இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா அரசியல் களத்துல பேசுற ஒரு ஆண்மை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கூட்டணி பேச போறதுல பிளாஸ்டிக் இருந்துட்டாங்க பேசுறதுக்கு, அதையெல்லாம் பிடிங்கி தள்ளுறதுக்கு தான். எனக்கு கூட்டணி கிடையாது, கொண்ட கடலையும் கிடையாது, நான் தரிச்சு நிற்கிறேன். அந்த ஆம்பளை ஏன் ஆளுங்க பிளாஸ்டிக் சேர் போட்டு எவ்வளோ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி நின்றுடா அப்படின்னு நிற்க போறாங்க. மீடியா மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இதே அரசியல் பார்வை இந்த நிகழ்ச்சியில 2 பெரும் தலைவர்களை பற்றி நாம் இன்னைக்கு ஒப்பிட்டு பேச போறோம். வணக்கம். வணக்கம். சிறந்த தலைவர் திருமா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவர்களில் யார் ஒரு சிறந்த தலைவரா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீடு என்ன? ஒப்பீடுன்னு சொல்றதை தாண்டி இது ஒரு கஷ்டமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா சில சிக்கலும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தலைவர்கள் மேலேயுமே மக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குது. 2 தலைவர்களுமே ஆளுமை மிக்க தலைவர்கள் நம்ம பொதுத்தளங்கள்ல எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் காலத்தில் சீமானனுக்கு முன்னாடியே வந்தவர் தான் திருமா. தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இறுதியாக நிற்க முடியாத ஒரு தலைவர். மறுபடியும் சொல்றேன், அந்த இடத்துல தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கலன்னு சொல்றீங்க. ஈழப்போர் நடந்த அந்த காலகட்டங்கள் காங்கிரஸை வேரோடி மண்ணோடும் அழிச்சு தீர்றது தான் என்னோட வேலை. இந்த காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசினவர் திரும்ப எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, இணையதளங்கள் இருக்குது. அப்போ பேசுறப்ப பல பேர் கைத்தட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற வன்னியரசா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து கைத்தட்டினாங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? ராகுல் காந்திக்கு ஒரு சின்ன நகக்கீரல் விழுந்துருச்சு, நகத்துல ஒரு சின்ன ஒரு முடி விழுந்துட்டா கூட முதல்ல தமிழ்நாட்டில் வருத்தப்படுற ஒரு மாமனிதர் நம்ம ஆள் தான். ஈழப்போர் விவகாரத்தில் கண்ணாடி வீரியன்களோடும் கட்டு வீரியன்களோடும் அப்படின்னு அரசியல் பேசினார். கண்ணாடி வீரியன் யாரு, கட்டு வீரியன் யாருன்னு யாரை சொன்னார், எந்த கூட்டணியில் இருந்தார் நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அரசியல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டணியில் தான் நம்ம ஆளு போய் 4க்கு 5க்கு 40 முறை நடந்தேன் சீட்டு பேசுறதுக்குன்னு மக்களோட கூட்டணி இருக்கிற போது பேசினவர் யாரு? 6 சீட்டு 3 சீட்டு வாங்குறது 40 முறை போயிட்டு வந்தேன்னு பேசுறது யாரு? வாசலே நிற்கணும், கூனி குறுகணும், நாணி நிற்கணும் அப்படின்னு கேட்டவர் யாரு? அப்போ அரசியல் களத்தில் முன்னாடி வந்தாலும் தன்னுடைய கொள்கையில இறுதியா நிற்க முடியாத ஒரு மாமனிதர் தான் திருமா. அவரே சொல்லியிருக்காரு, நீ என்ன உறுதியா நின்று தனிச்சு நின்று என்ன புடுங்கவா போற அப்படிங்கிற ஒரு. ஆமா, சில விஷயங்களை புடுங்கிறதுக்காக தான் சீமான் தனியா நிற்கிறேன்னு சொல்லுவேன். திருமா சொன்னதுனால இந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். திருமா சொல்லிட்டு அது கெட்ட வார்த்தை இல்லை இல்லையா? புடுங்க போறியான்னு கேட்டாருன்னா சிலவற்றை புடுங்கிறதுக்காக தான் இருக்கிறோம்னு சொல்றேன். 1,00,000 சம்பளம் வாங்குற எம்எல்ஏ வேலை கடந்த பேட்டியோட சொல்லியிருந்தா 1,00,000 சம்பளம்னு. இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா அரசியல் களத்துல பேசுற ஒரு ஆண்மை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 1,00,000 சம்பளம் வாங்குற எம்எல்ஏ வேலைக்கு இத்தனை கார் போட்டு எதுக்கு எம்எல்ஏ வேலைக்கு போய் டீசல் யார் போடுவான்? எவன் சம்பளம் கொடுப்பான்? அப்போ எம்எல்ஏங்கிறவன் ஏழை எளியவன் இருக்கக்கூடாதா? பணம் வச்சிருக்கணும் தான் சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை புடுங்கி துறை எறியணும். ரேஷன் கடையில் வரிசையில் அரிசி வாங்குறவனுக்கு தான் சீட்டு, தன் பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் தான் சீட்டு. எம்எல்ஏ சீட்டு திமுக கிடைக்குமா? ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சீட்டு கிடைக்குமாங்க? எங்க விசிகாவுக்கு உள்ளாட்சி தேர்தல் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? நின்ன இடத்துல ஒவ்வொரு பகுதிகளிலையும் பாதி இடத்துல திமுக நின்றுச்சு, ஒதுக்கிட்டு நின்றுட்டாங்க. கூட்டணி பேச போகிற இடத்துல பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. அதையெல்லாம் பிடுங்கி தள்ளுறதுக்கு தான். எனக்கு கூட்டணி கிடையாது, கொண்ட கடலையும் கிடையாது, நான் தனிச்சு நிற்கிறேன். அந்த ஆம்பளை ஏன் ஆளுங்க பிளாஸ்டிக் சேர் போட்டு எவ்வளோ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி நின்றுடா அப்படின்னு நிற்க போறாங்க, விருப்ப மனு கொடுக்க போறாங்க, வேட்பு மனு கொடுக்க போறாங்க, நிற்கிறாங்க. இதுக்கு நான் பிளாஸ்டிக் சேர் கூட்டணி நிற்க வேண்டியது இல்லையே. 4க்கு 5க்கு 40 முறை நடக்க தேவையில்லையே. காங்கிரஸ் அழிச்சிருன்னு சொல்லிட்டு திருப்பியும் பேசி பிஜேபி உள்ள வந்துன்றதுக்காக நான் காங்கிரஸ்ல நிற்கிறேன்னு சமரசம் பேசலையே. எந்த சூழ்நிலையிலையும் கிடையாது. அப்ப இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை? பிஜேபி வருது அதனால காங்கிரஸ் ஆதரிக்கிறேன். அது பண்ணா பிஜேபி வருது காங்கிரஸ் ஆதரிப்பீங்கன்னா அப்ப நீங்க வலுவா இல்லைன்னு அர்த்தம் தானே. அரசியல் களத்துல திருமாவளவன் மேல எல்லாரும் ஏன் மதிப்பு செலுத்துறாங்க அப்படின்னா
ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல தனக்கென்று பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதி இல்லையே என்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆண் இல்லை, களத்துல இல்லை, அரசியல் களத்துல இல்லை, சட்டசபையில் இல்லை, பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு இல்லை. அதை இருக்கிற ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான். இதுல இருந்து கொஞ்சம் பேர் ஆட்டை போட்டு போயிட்டார் நாகை திருவள்ளுவன் அப்படின்ற மகேஷ் தனக்கு ஒரு கட்சி வச்சிருக்கிறதா அவர் தான் சொல்லிக்கிறப்ப தான் ஊருக்குலாம் தெரியுது. அந்த கட்சி இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு எப்போ தெரியுதுன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் அண்ணன் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாப்புல. அப்போது அங்கிருந்து துப்புரவு பணி செய்கிற வேலையை, மலமல்ற வேலையை செய்கிறது இந்த சாதி சமூகம் செய்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை மேடைகளில் பதிவு பண்ணுறாங்க. அதில் மாற்றுவேன்னு பேசுகிறாரு, அதை கட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த வார்த்தையை பேசுகிறேன்னு சொன்ன உடனே இதை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் சொன்னார், நாகை திருவள்ளுவர் நான் கட்சி வச்சிருக்கேன், தமிழ் புலிகளும் ஒரு பேர் கட்சி வச்சிருக்கேன்னு. இந்த கட்சி விசிகாவோட இருந்துச்சு, ஏற்கனவே லெட்டர் பேர் கட்சி தனியாக இருக்குது, விசிகாவோட ஐக்கியமாக இருந்தார். அப்புறம் பார்த்தா தேர்தல் முடிஞ்சு ஒரு கூட்டம் போடுறாரு, விசி கலந்து பதிலுங்க போயிடுறேன். அப்போ வேற ஆட்கள் உள்ள விசி, அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உழைக்கிறதுன்னு வேற தலைவர்கள் இல்லை, அவங்கள வச்சு மஞ்சள் குளிச்சு ஏமாத்துறதுக்கு இருக்கான். அதனாலே திருமாறனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்போ திருமாவை தனிச்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய முக்கிய பிரபலம் எல்லாமே ஆன் ரெக்கார்டாக இருக்குது, எதுவுமே ஒளிமறைவில்லை. வன்னியரசு எங்கள் தலைவரை வந்து முதல்வராக்கி அழகு பார்க்கணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆக்கும்னு சொன்னார். கொள்கை நிறுத்து போச்சா? ஏன் திமுக கூட்டணி முதல்வர் ஆகிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எத்தனை தேர்தலில் வேட்பாளர் வைப்பாட்ட போறீங்க? எந்த தொகுதிகளை கட்டமைப்பு பலப்படுத்திருக்கீங்க? விருப்பமணி யார் கொடுக்குறா? இந்த மூமெண்ட்டுக்கு தலைவர் வந்தாரா? தலைவர் வரல. தலைவர் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு வரல. தொண்டன் மட்டும் வந்து என்ன செய்யறது? தொண்டன் சோறு விளம்பரம் எழுதுறான். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு சோறு விளம்பரம் அதிகமாக எழுதப்படுற ஒரே கட்சி திருமாவளவன் கட்சி தான். அதிகமாக போஸ்டர் ஒட்டப்படும் கட்சி திமுக இல்லை, திருமாவளவன் கட்சி தான். போஸ்டர் ஒட்டி என்ன புண்ணியம்? உள்ளாட்சி தேர்தலோட சீட்டே கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் கிடையாது, உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் திமுக நிற்குது, தடுக்க முடியலையே. அங்கே ஒதுக்குறப்போ பட்டியல் சமூகம் எங்கன்னு பார்த்து கரெக்டாக கொடுக்குறான். அங்கேயும் பொது இடங்களை கொடுக்க முடியல. அப்படின்னா அரசியல் களத்தில் தன் சமத்துவம் சகோதரத்துவம் பேசின அந்த வார்த்தையே அங்கே பொய்யாவே நிற்குதுன்றது தான் நான் சொல்ல வரேன். இதை உடைச்சி நீங்கள் இப்போ வெர்சஸ் திமுக வெர்சஸ் அதிமுகன்றது போலவே சீமான் வெர்சஸ் திருமாவளவன் கேட்டதுனால சொல்கிறேன். ஒப்பிட்டளவில் பார்க்கும்போது எங்கே நாடார் இருக்கிறாரோ அங்கே கொண்டு வேறு சமூகத்தை நிப்பாட்டுங்கிறார், எங்கே தேவர் இருக்கிறாரோ அங்கே கொண்டு வேறு சமூகத்தை நிப்பாட்டுங்கிறார், எங்கே கவுண்டர் இருக்கிற வேறு சமூகத்தை நிப்பாட்டுங்கிறார். இந்த முயற்சியை பொது தொகுதியில் கூட சீட்டு கேட்க முடியாத விசிகாவோட எப்படி ஒப்பிடுறது? பொது தொகுதியில் திருமா அவர்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் வந்து பொது தலைவராக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு நற்சான்றிதழை வழங்கியிருக்கிறார் சீமான் அவர்கள். அவர் சான்றிதழ் வழங்குவார், அதை வரவேற்கலாம், ரொம்ப சந்தோஷம், கேட்க நல்லா இருக்கு. அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இங்கிட்ட ஒரு பக்கம் தலைவர் சான்றிதழ் வழங்குவார், அவன் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ கட்சியில் இருக்கிற யூடியூப்ல பேசக்கூடியவங்களோ அந்த பக்கம் சீமான கெட்ட வார்த்தையில கேவலமாக திட்டுவாங்க, கண்டிச்சு பேச மாட்டார். அவங்கள கூப்பிட்டு பெரியார் விருது கொடுப்பாங்க. இவன் யார் இவனுக்கு பெரியார் விருது கொடுக்குறாங்க, என்ன நடந்துச்சு? பெரியார் விருது கொடுக்கறது, அந்த இயக்கங்கள் விருது கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறவனை தலைவருக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. ஒரு சாமானியப்பட்டவனை தெரியாமல் இருக்கலாம். ஒரு கட்சியின் கூட்டத்தில் கடைக்கோடி தொண்டர்கள் கூடி வர தொண்டர்கள் ஒருத்தனா இருக்கணும் தெரியாமல் இருக்கலாம் தலைவருக்கு. எத்தனையோ கூட்டம் இருக்கு, அதில் ஒருத்தர் நினச்சிட்டு போய்க்கலாம். ஒரு மேடையில் கூப்பிட்டு அங்கீகாரப்படுத்தி விருது கொடுக்குறாங்க ஒரு சில யூடியூபர்ஸுக்கு. அந்த யூடியூபருடைய முழு நேர வேலையை 24 மணி நேரம் சீமானனை திட்டுறதா மட்டும்தான் இருக்குது. தலைவருக்கு தெரியாதா? எங்ககிட்ட அங்கீகாரம் கொடுக்குறேன், நான் வந்து சீமானனை திட்ட சொல்லலை, ஆனால் யாரோ ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கிறான், ஆனால் என் கட்சிக்காரனாக இருக்கிறான் அப்படின்றது போல தானே. அது எப்படி நம்புறது? நான் வெளியே சீமானை திட்டாத மாதிரி நடிச்சுக்குவேன், ஆனால் திட்டுன்னு சத்தமில்லாமல் ஆர்டர் போடுவேன். கிட்டத்தட்ட நம்ம வன்னியரசு திட்டுறாப்புல சீமானனை எப்பவுமே திரும்ப கண்டிக்கல. ஆனால் திரும்ப அவர்களை பற்றி எந்த பொது மேடையிலையாவது எந்த ஒரு இடத்துலையாவது பொது இடங்கள்லையாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க திட்டிருப்பாங்களா? திட்டா கட்சியில் வச்சிருப்பாரா சீமானண்ணே? வச்சிருப்பாரா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் பல நாள் வெயிட்டிங்கில் போட்டுருவாப்புல, கட்சியிலேருந்து கிளிக்க வேண்டாம் வெளியே போட்டுருவாரு. இது சீமானனுடைய அணுகுமுறை. இவர் பொது தலைவர், அதனால தான் பொது தலைவர். இவர் 2 சீட்டு 3 சீட்டு தான் கடைசி நிற்கணுங்கிறது தான், நிற்கிற மாதிரி சூழ்நிலை அவர் இருக்கிறார்ன்றதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. நன்றி.